பவர் பாண்டி படத்தின் மூலம் தன்னை ஒரு திறன்மிகு இயக்குனராக அறிமுகப்படுத்திக் கொண்ட தனுஷ் அடுத்து ஒரு நீண்ட இடைவேளைக்கு பிறகு ராயன், நிலவுக்கு என்னடி என்மேல் கோபம் என்ற இரு படங்களை அடுத்தடுத்து இயக்கினார். ஆனால் அந்த இரு படங்களுமே சொல்லிக்கொள்ளும் அளவிற்கு வரவேற்பே பெறவில்லை. இதனை அடுத்து தமிழில் எப்போதுமே மினிமம் வெற்றிக்கு உத்தரவாதம் தரும் குடும்ப சென்டிமெண்ட், கிராமத்து பின்னணி, தந்தையின் கனவை நிறைவேற்றும் மகன் என்ற கதைக்களத்தை கையில் எடுத்திருக்கும் தனுஷ் அதில் வெற்றி பெற்றாரா என்று பார்ப்போம். கிராமத்தில் சிறிய இட்லி கடை வைத்து குடும்பத்தை காப்பாற்றும் ராஜ்கிரண், கேட்சிங் படித்து முடிக்கும் அவரது மகன் தனுஷ் வெளிநாட்டில் பெரும் பணக்காரரான சத்யராஜின் 5 ஸ்டார் ஹோட்டலில் வேலைக்கு சேர்கிறார். அங்கு அவரது திறமைக்கு பாராட்டுகளும் பதவி உயர்வுகளும் கிடைக்கின்றன. இது சத்யராஜின் மகன் அருண் விஜய்க்கு ஒருவித தாழ்வு மனப்பான்மையை உருவாக்குகிறது. தனுஷ் மீது காதல் வயப்படும் தனது மகள் ஷாலினி பாண்டேவுக்கு பச்சை கொடி காட்டுகிறார் சத்யராஜ். ஆனால் அதற்கு ஒரு நிபந்தனையும் விதிக்கிறார். எனினும் ஒரு மரணத்தால் தனுஷ் எடுக்கும் முடிவு அவர் மீது அருண் விஜய்க்கு பகையை ஏற்படுத்துகிறது. அதன் பிறகு என்ன நடக்கிறது என்பதே இட்லி கடை படத்தின் திரைக்கதை. தமிழில் பல ஆண்டுகளாக கையாளப்பட்ட மிக எளிமையான ஒரு கதைக்களத்தை எடுத்துக்கொண்ட தனுஷ் அதில் தனது ட்ரேட்மார்க்கான எமோஷனல் அம்சங்கள் கீழே இருக்கும் ஒருவன் மேலே ஏறி வருவது போன்றவற்றை கலந்து ஒரு குடும்ப சென்டிமெண்ட் டிராமாவாக கொடுக்க முயற்சி செய்துள்ளார்.